என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? இன்றைய மொழி அறிவோம் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு உணவுப் பொருள் இப்ப நான் பேச போறேன். அது என்ன உணவுப் பொருள்? சிப்ஸ் இல்லையா? இது ஒரு நொறுக்கு தீனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட் டிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த வகை உணவு கூட இந்த சிப்ஸ் தான். நம்முடைய நோக்கம் என்ன? இதை பற்றி ஏன் நாம மொழி அறிவோம் பகுதியில் பேசணும்? இந்த சிப்ஸ் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் என்பது எது என்பதைத்தான். இந்த சிப்ஸ் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சீவல் அப்படிங்கிற ஒரு சொல் சொல்லப்படுகிறது. அது உருளை சீவலாக இருக்கலாம். உருளை சீவல் அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிப்ஸ் என்பதற்கு ஏன் சீவல் அப்படிங்கிற அந்த பெயரை அறிஞர்கள் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பழத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா நேந்திரங்காய் சிப்ஸ் இருக்கும், வாழைப்பழ சிப்ஸ் இருக்கும், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதை சீவி உருவாக்கப்படுகிறது முதல்ல சீவல். இன்னொரு சொல் கூட இந்த சிப்ஸ்க்காக சொல்லப்படுகிறது, சீ வறுவல் அப்படின்னு. அந்த சீவப்பட்ட அந்த உணவுப் பொருளை நீங்க எண்ணெயில வறுக்கிறீங்க இல்லையா? அதனால இந்த சிப்ஸ் என்பதற்கு சீ வறுவல் அப்படின்னு ஒரு சொல்லும் சொல்லப்படுது. ஆனால் இந்த சீவல் என்ற சொல் தான் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐ படத்துல ஒரு பாடல்ல கூட இந்த உருளை சீவல் அப்படிங்கிற அந்த சொல் இடம்பெறுது. உருளை சீவல் இவள் பேசும் சொற்களோ அப்படின்னு ஒரு பாடல் வரியில கூட இந்த உருளை சீவல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மீண்டும் நாளைய மொழி அறிவோம் பகுதியில மற்றும் ஒரு அரிய புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.